வணக்கம் நண்பர்களே. நாம கஷ்டப்படும் போது மட்டும் கடவுளை கும்பிடுவோம். ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருந்தாலும் கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த ஒரு பெண்ணோட கதை தான் இது. முருகன் மேல உருகி உருகி பக்தி செலுத்துற வள்ளி காய்ச்சல்ல படுத்து கிடக்கும்போது அவளுக்கே தெரியாம அவளோட கஷ்டத்தை தீர்க்க அந்த முருகப்பெருமானே செஞ்ச ஒரு மர்மமான அதிசயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் முருக பக்தர்னா மறக்காம ஒரு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அதிகாலை நேரம். குயில்களின் ஓசைக்கு நடுவே ஒரு சிறு ஓட்டு வீட்டிலிருந்து பச்சை மயில் வாகனனே என்ற பாடல் மெலிதான ஒலிக்கிறது. அங்கு வள்ளி என்ற பெண் வசிக்கிறாள். அவளுக்கு உலகமே முருகன்தான். தன் வீட்டின் ஒரு மூலையை சிறிய கோவிலாக மாற்றி முருகனை வழிபட்டு வருகிறாள். வள்ளிக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த வள்ளி தையல் வேலை செய்து பிழைத்து வருகிறாள். அவளது ஒரே ஆறுதல் பழனிமலை முருகனின் படம்தான். வேலை செய்யும்போது சாப்பிடும்போது என எப்போதும் முருகனிடம் பேசிக்கொண்டே இருப்பாள். முருகா, எனக்கு நீதான் எல்லாம், என்னை உன் திருவடியிலேயே வச்சுக்கோ என்பதுதான் அவள் வேண்டுதல். வள்ளியின் வாழ்வில் ஒரு சோதனை வருகிறது. அவள் சேமித்து வைத்திருந்த பணம் திருடு போகிறது. அதே நேரத்தில் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிறாள். வேலைக்குச் செல்ல முடியாத நிலை. உணவுக்கு கூட வழியின்றி தவிக்கிறாள். ஊர் மக்கள் அவளை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். சிலர், இவ்வளவு பக்தி செலுத்துகிறாயே, உன் முருகன் உன்னை வந்து காப்பாற்றினானா என்று ஏளனம் செய்கிறார்கள். காய்ச்சல் வேதனையிலும் பசியிலும் வள்ளி முருகனின் படத்தின் முன் அமர்ந்து அழுகிறாள். அப்பா, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையே, நீயும் என்னை கைவிட்டு விடாதே. எனக்கு காசு பணம் வேண்டாம், உன் நினைப்பு மட்டும் போதும். ஆனா இந்த வேதனையை தாங்க முடியலையே என்று உருகி பாடுகிறாள். அந்த இரவு அவள் அப்படியே மயங்கி விழுகிறாள். அடுத்த நாள் காலை யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு விழித்து பார்க்கிறாள். ஒரு வயதான பெரியவர் கையில் உணவு பொட்டலத்தோடும் சிறிது பணத்தோடும் நிற்கிறார். நேற்று இரவு ஒரு வாலிபன் என் கனவில் வந்து உன் தையல் கடைக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்க சொன்னான், இதோ முன்பணம் என்று கொடுக்கிறார். அந்த வாலிபன் யார் என்று வள்ளி கேட்க, அவன் கையில் ஒரு வேல் இருந்தது, நெற்றியில் திருநீர் இருந்தது என்கிறார் பெரியவர். வள்ளிக்கு கண்கள் குளமாகிறது. ஓடிப்போய் முருகனின் படத்தின் முன் விழுந்து வணங்குகிறாள். சொல்லாமலே என் துயர் துடைத்தாயே முருகா என்று கதறுகிறாள். பக்தி என்பது கேட்பது அல்ல, அவன் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை அந்த ஊரே புரிந்து கொள்கிறது. இந்த தைப்பூசத் திருநாளில் முருகனுக்காக விரதமிருந்து முருகனின் ஆசிர்வாதத்தையும் அருளையும் நாம் அனைவரும் பரிபூரணமாக பெறுவோம். ஓம் சரவணபவ முருகா போற்றி.